ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏபி இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது மல்லி செடி நடவு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம ஒரு தோட்டத்தில் நம்ம மல்லி செடி நடவு பண்ணியிருக்காங்க. அது எப்படி நடவு பண்ணியிருக்காங்க என்பதை பார்ப்போம். அதாவது மல்லி செடி வாய்க்கால் போட்டு தான் வாய்க்காவுக்கு சென்டரில் தான் மல்லி செடி வச்சுருக்காங்க. அதுபோக 2 வாய்க்காவுக்கும் சென்டர்லேயும் வச்சுருக்காங்க. அதுபோக இந்த 2 சென்டர்லேயும் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இதில் சென்டரில் கரெக்டாக நேராக ஒரு 5 அடிக்கு ஒன்று கரெக்டாக மல்லிப்பூ இப்போ நடவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பாத்தி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாத்திரம் இப்போ இந்த பாத்திலையும் கரெக்டாக ஒரு சென்டர்லேயும் ஓரத்துலேயும் நடவு பண்ணியிருக்காங்க. அதுபோக இதுக்கு உள்ளேயும் ஊடு பயிர் பண்ணியிருக்காங்க. ஊடு பயிர் அதாவது பச்சை மிளகா நடவு பண்ணியிருக்காங்க. இது களை அதிகமாக இருந்தாப்புல நமக்கு இதில் கொஞ்சம் தெரியல. ஏன்னா நம்ம இதை பண்ணும்போது வரதுக்கு எப்படி 3 வருஷம் ஆகும் மல்லி செடி. அது வந்தவுடனே நம்ம அதுங்களையும் நம்ம நிறையா ஊடு பயிராக பண்ணிக்கலாம். இதான் இதில் மிகப்பெரிய சிறப்பு. அதாவது தண்ணி கட்டு முறை வாரத்துக்கு ஒரு நாள் இதில் தண்ணி கட்டணும். பாருங்கள், இதில் இதில் சென்டராக நடவு பண்ணியிருக்காங்க பாருங்கள் மல்லி செடி. அப்போ சைடில் பாத்தி கட்டி சைடில் நீங்கள் எதனா தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா அப்படி எல்லா ஊடு பயிரும் இதில் பண்ணலாம். நார்மலாக பாத்தியில் நீங்கள் போடுற மாதிரி சென்டரில் நீங்கள் அதை மாதிரி பிச்சு இப்படி போட்டுக்கலாம். இதான் மிகப்பெரிய செடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம ஓரத்துலேயே கருவேப்பிலை செடியை கொஞ்சம் நடவு பண்ணலாம். அதாவது வாய்க்கால் ஓரமாக உள்ளது கருவு செடி ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா, ஏன்னா கருவேப்பிலையுமே அதாவது திருமண நிகழ்ச்சியில் கல்யாண ஃபங்க்ஷனில் வரும்போது நீங்கள் கருவேப்பிலை அடைஞ்சு கொடுக்கலாம். அதையுமே அதை நல்ல மதிப்பு தான் போகுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு விவசாயிகளுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட்லேயே பதிவு பண்ணவும். நம்ம எதை மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணணும் என்பதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஏபி இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல்